Dear friends, welcome again to our channel A.K. Raman's Emotional Educational Academy. இன்னும் நம்ம டிஎன் டெட் ஜஸ்ட் ஸ்பெஷலாக பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நல்லா நீங்கள் 11th வரல நம்ம ஆல்ரெடி நம்ம சைக்காலஜியில் நிறைய கான்டென்ட் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம கொடுக்கறது அந்த கான்டென்ட்ல இருந்து கொஸ்டின் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கூட இம்பார்ட்டண்ட்டான நம்ம இந்த வீக்கில் வந்து கம்மிங் வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கான்டென்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டவுட் கிளியராக இருந்தேன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நம்ம பார்த்துக்க அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். இப்போ நம்ம குயிக் ரிவிஷனில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸில் வர்ற ப்ராப்பர் ஆன்சர் தவிர மீதி 3 இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிஸ்ட்ராக்டரோட ஆன்சரும் அதோட ரிலேட்டடாக தான் அது வந்து ஒரு தியரியாக இருக்கலாம், இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் அந்த நேமாக இருக்கலாம். என்ன மாதிரி இருந்தாலும் அதையும் இங்கே நம்ம ஆன்சர் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எகெயின். நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட், இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப், யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லெட் இஸ் கோ டு ஸ்விட்ச் டு அவர் வீடியோ நாவ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஓவராலாக. இப்போ இதில் எப்படி நம்ம பார்த்துருக்கோன்னா, ஓவராலாக பார்த்துருக்குறோம். இந்த எஸ்பெஷலி பேப்பர் 1 and 2 ரெண்டுலையும் இருக்கிற அத்தனை கொஸ்டின்ஸில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் 50 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இயர் பை தட் வந்து இன்னும் கூட இன்னும் எஸ் த வீடியோஸ் கோன் வந்து இன்னும் ஜஸ்ட் ஒரு அல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து இன்னும் அனதர் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எகெயின் நம்ம பார்க்கலாம். அப்புறம் அது இல்லாமல் வந்து இந்த சைக்காலஜிஸ்டோட நேம்ஸ் ஏறக்குறைய ஒரு 15 உளவியலாளர்கள் வந்து நம்ம போர்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பார்க்கலாம், அப்ளிகேஷன் பார்க்கலாம், அவங்களோட அந்த தியோரிஸ் பார்க்கலாம். இதெல்லாமே 1 by 1 வந்துட்டு இருக்குது. கம்பேரிசன் டு 1 to 1 கூட அங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறது இந்த 50 கொஸ்டின்லேயே நம்ம ஓகே எகெயின் ஒன் செகண்ட் டு கோ டு அவர் வீடியோ நாவ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த வளர்ச்சி என்பது என்ன, டெவலப்மெண்ட். இது வந்து ஈஸியாக நம்ம பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயத்தில் இருக்குமானா, உடல் எடை அதிகரிக்குதா, உயரம் அதிகரிப்பதா, அளவுசார் மற்றும் தரசார் மாற்றங்களா, வயது அதிகரித்தில் பார்க்கும்போது நிச்சயமா நீ சொல்றீங்க எல்லாமே நமக்கு இருக்கணும். அளவுசார் மற்றும் தரசார் மாற்றங்கள் வந்து தொடர்றீங்க நம்ம இங்கே பார்க்கலாம். இதே ரிலேட்டட் வந்து என்ன, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பார்க்குறோம் இல்லையா, அதில் பார்க்கும்போது என்ன பாடியா மைண்டா சோலா அப்படிங்கும் போது அங்கேயும் வந்து இன்டகிரேஷன் ரிலேட்டட் தான் பாடி மைண்ட் அண்ட் சோல் வர மாதிரி இங்கே வந்து டெவலப்மெண்ட் வந்து 3 ரெண்டுமே இங்கே தரமாக வரும். அப்புறம் அறிவுசார் வளர்ச்சி இங்கே பார்க்க, நீங்கள் அறிவு நீங்கள் வந்து உளவியில் வந்து எங்கேயும் வந்தாலும் இங்கே யார் இருப்பாங்கன்னா பியாஜே இருப்பார். இது வந்து அறிவுசார் கோட்பாடு வந்து முன்வைத்தவர் யாருன்னா பியாஜே. இங்கே வந்து ஸ்கின்னர் என்ன பண்ணாரு, பாவலாவோட என்ன, தோர்ண்டைக்கோட என்ன, இது வந்து தனி வீடியோஸில் வரும். உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 15 உளவியலாளர்களோட ஒர்க்ஸ் வந்துடும், தியோரி வரும், அப்ளிகேஷன் வரும், கம்பேரிசன் வரும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது பியாஜேவின் முதல் வளர்ச்சி நிலை பாருங்க, முன் செயல்பாட்டியா, உணர்வு இயக்கமா, கருத்தியலா அப்படின்னா உணர்வு இயக்க நிலை. இதுதான் அந்த பியாஜேவோட முன் செயல்பாட்டு நிலை வந்து வருது. அப்புறம் 4வது கொஸ்டின் வந்து முயற்சி மற்றும் பிழை. அதுதான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் சொல்லுவா. இதுல வந்து நம்ம கொடுத்தது யார் அப்படின்னா தோர்ண்டைக் பார்த்தோம். அப்புறம் உள்ளுணர்வு கற்றல், இன்சைட் லேர்னிங். அப்படி இதுல யார் இன்சைட் லேர்னிங் யாரு, இது வந்து பாவ்லவா, கோலரா, ஸ்கின்னரா, தோர்ண்டைக்கா பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கோலர். இவர் என்ன பண்ணுவார், அந்த உள்ளுணர்ந்து கற்றல், அதாவது உள்ளுணர்வு கற்றல் வந்து இங்க நம்ம பார்க்கலாம். அப்புறம் செவ்வியல் உடன் இணைப்பு, கிளாசிக்கல் கண்டிஷனிங். இந்த கோட்பாட்டை வந்து கொடுத்தது யாருன்னா பாவ்லாவ் கொடுக்குறாரு. இது நம்ம அந்த இதை பார்த்தோம் இல்லையா, அந்த சலைவா இதை கொடுக்குற நம்ம இது நான் பார்க்குறோம். பின்னாடி வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி வரும். இப்போ நுண்ணறிவு ஈவு, ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கொஷின் வந்து கணக்கிடும் சூத்திரம் ஈஸியாக பாருங்க. அதாவது மென்டல் ஏஜ் டிவைட் பை க்ரானிக்கல் ஏஜ் இன்டூ 100, MA/CA இன்டூ 100. இது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு வந்து முன்னறிவித்தர் யாரு, கார்ட்னரா, தெர்மனா, பினேயா, ஸ்பெயர்மனா, நிச்சயமா கார்ட்னர். இவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இவரோட அந்த அப்ளிகேஷன்ஸ் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஜி மற்றும் எஸ் காரணிகள், இது எதுல வரும் காரணிகள் வருது அப்படின்னா, இது வந்து ஸ்பியர்மேன் வரும்போது நீங்க இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலன்னா, எங்கெல்லாம் ஜி அண்ட் எஸ் வருமோ அந்த எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற உளவியலாளர் யார் இருக்காருன்னா ஸ்பியர்மேன் இருக்கிறாரு. ஸ்பியர்மேன் ஈஸியாக நீங்க ரீகால் பண்ணிடலாம். அப்புறம் கற்றலின் விளைவாக ஏற்படும் நடத்தை மாற்றம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு லேர்னிங் இருக்குது, ஒரு கற்றல் இருக்குது, கற்றல் ஆயிருக்குது அப்படிங்கும் போது நம்மளுடைய பிஹேவியர் மாறுது இல்லையா, அது எப்படி வரும் பாருங்க. அது வந்து எவ்வாறு அளிக்கப்படுதுன்னா, அது வந்து கற்றல் அளிக்குதா, முதிர்ச்சியா, வளர்ச்சியா, பரம்பரை கற்றல் நம்ம பார்க்குறோம். இப்போ குழந்தையின் முதல் ஆசிரியர், இதுலயும் நிறைய ஒரு குழப்பமான ஒரு கேள்வி ஆன்சர் இந்த டிஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. பள்ளியா, நண்பர்களா, குடும்பமா, சமூகம் என குடும்பம் கொடுத்துக்கிற ஆன்சர் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், இந்த கருத்தை வந்து முன்வைத்தவர் யார் அப்படின்னா வைகோட்ஸ்கி.
இவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோனா ப்ராக்ஸிமம் டெவலப்மென்ட் கருத்த வந்து முன்வைக்கிறாரு. அப்ப ஸ்கேஃபோல்டிங் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இதோட டீட்டெயில்ஸ வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த கருத்து வந்து யார் வந்து தொடர்புடைய அப்படின்னா, இது வந்து ப்ரூனர். ப்ரூனர் வந்து ஸ்கேஃபோல்டிங்ங்கிற இந்த இதுல குடுக்குறாரு. அப்புறம் குழந்தைகள் வந்து செயலில் ஈடுபட்டு கற்றுக்கொள்வது எது? செயல்ல வந்து ஈடுபட்டு கற்றுக்கொள்வது என்னன்னா, அத நம்ம ஸ்டூடண்ட் சென்டரா, டீச்சர் சென்டரா, எக்ஸாமினேஷனா, இல்ல டெக்ஸ்ட் புக் அப்படிங்கும்போது, நிச்சயமா மாணவர் மையம், ஸ்டூடண்ட் சென்டர்ட் இங்க நம்ம பார்க்கலாம். அப்புறம் மறதி, ஃபர்கெட்டிங் கோட்பாட்டில் வந்து டிகே தியரி வந்து கூறியவர் யார்? இத நீங்க ஆன்சர் வந்து ஹெப்பிங் ஹவுஸ். இவர் தான் என்ன கூறுவார், ஹெப்பிங் ஹவுஸ் கோட்பாடுல ஃபர்கெட் இதுல வந்து குடுக்குறாரு. அப்புறம் குழந்தையின் வளர்ச்சியை வந்து அதிகமாக பாதிப்பது. பரம்பரையா, சூழலா, பரம்பரை மற்றும் சூழலா, அதிர்ஷ்டமனா இது நம்ம இதுல குடுத்திருக்கிற பரம்பரையும் அங்க இருக்குது. சூழலும் இருக்கிறது. அது ஜெனடிக்ஸும் இருக்குது. என்விரான்மென்டல் இருக்குது. இது 2 இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே பாதிக்குது. அப்புறம் ப்ளூம்ஸ் டெக்ஸனா ட அந்த ப்ளூம்ஸோட டாக்ஸானமி வந்து என்ன குறிக்குது? அறிவுக்களத்தில முதல் நிலை. இங்க வந்து நெறைய வந்து அந்த ஹையர் குடுக்குறாங்க, ஸ்டெப்ஸ் குடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்டின்னா, அறிவு. அப்புறம் பயன்பாடா, தொகுத்தலா, பகுத்தலாங்கிறது இது வந்து நம்ம பின்னாடி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுல ஆன்ஸர் நீங்க நோட் பண்ணி வரீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்டின்னா அறிவு. அப்புறம் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இல்லையா? நம்ம இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் என்ன அப்டின்னா, அதோட மீனிங் பார்த்தா அது நம்ம என்ன ஒரு ஒரு என்ன ஒரு விஷயத்த வந்து நாம என்ன பண்றோம், நல்ல ஒரு சாலிடா ஒரு ஒரு வலுப்படுத்துறோம். அப்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும்போது, அத பாசிட்டிவா பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்டின்னா, தண்டனை குடுக்கணுமா? அத வந்து டோட்டலா இக்னோர் பண்ணிறணுமா? இல்ல வந்து நாம வந்து ஒரு ஒரு பிளேமிங் இருக்கணுமா? இல்ல நம்ம ஒரு ஒரு ரிவார்ட் அண்ட் அவார்ட் இருக்கணுமா அப்டின்னா, இந்த பரிசளித்தல் தான் இதுக்கு எக்ஸாக்ட்டா அது ஆன்ஸர். ஏன்னா பரிசளிக்கும்போது அங்க வந்து பாசிட்டிவ் வருது. நம்ம ஒரு கண்டிக்கும் போதோ, தண்டனை தரும்போதோ, புறக்கணிக்கும் போதோ வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்துங்க கன்டின்யூ ஆயிரும். அப்போ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு ஆன்ஸர் வந்து பரிசளித்தல். கற்றலை ஊக்குவிக்கும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கம். இதுதான் எல்லாமே மோட்டிவேஷன். இதுதான் என்னன்னா, ஒரு என்கரேஜ்மென்ட் தான் என்ன ஆகும்னா, நம்முடைய லேர்னிங்கோட வந்து இதாகி இந்த லேர்னிங் வந்து வந்து ரொம்ப இனிஷியேட் பண்ணிட்டு போகும். அப்புறம் மன வயது மென்டல் ஏஜ் பார்த்திருக்கிறோம் இல்லையா? இந்த மன வயது வந்து கருத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா, பினே. இவர் தான் வந்து மென்டல் ஏஜ் வந்து குடுக்குறாரு. அப்புறம் கோல்பெர்க் வந்து எந்த வளர்ச்சிய பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்து இருந்தோம் கோல்பெர்க் அங்கே. இப்ப கோல்பெர்க் வந்து எத குறிக்குதுன்னா, அறநெறி வளர்ச்சி. இது வந்து அந்த மொழி வளர்ச்சியா, உடல் வளர்ச்சியா, சமூக வளர்ச்சின்னு அறநெறி வளர்ச்சிய வந்து கோல்பெர்க் குடுக்குறாரு. அப்புறம் எரிக்சன் கோட்பாடு. இது வந்து நம்ம கான்டென்ட்ல வந்து ஸ்பெஷலா இந்த எரிக்சனோட கோட்பாட பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அத நீங்க பிளேலிஸ்ட்ல போய் கேளுங்க. இந்த எரிக்சன் கோட்பாடு வந்து உள சமூகமா, அறிவுசார் வளர்ச்சியா, நுண்ணறிவானா? அறிவுசார் வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்திருக்கிறீங்க. யாருன்னா பியாஜே பார்த்திருக்கிறீங்க. அப்ப நிச்சயமா அது கிடையாது. அப்ப எரிக்சன் இது வந்து அது வந்து அவர் இவரு யாருன்னா, உள சமூக வளர்ச்சி. சமூகத்தை பத்தி வர்றது எரிக்சனோட கோட்பாடு அங்க வந்துரும். அப்புறம் நினைவகத்தின் முதல் நிலை. அந்த மெமரி இதுல பாக்ஸ்ல வந்து என்னன்னா, இதுல நான் பார்க்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நாம் வந்து பதிவு செய்தலா, நினைவு கூர்தலா, மறதியா, சேமித்தலான்னா பதிவு செய்தல். நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம ஒரு ரெஜிஸ்டர் பண்றோம் இல்லையா? அது வந்து புலன்கள் வழியா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய அந்த உட்காட்சி மூலம் இருக்கலாம். இல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மூலம் இருக்கலாம். விசுவலைசேஷன் மூலமா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் ஆரம்பத்துல வந்து நினைவகத்துல முதல் நிலை என்னன்னா பதிவு செய்தல். நம்மள வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அங்க. ஒரு ஒரு ரெஜிஸ்டர் அங்க அங்க நடக்கணும். அப்புறம் கற்றல் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் என்பது பார்க்கும்போது, ஒரு கற்றல் வந்து மற்றொரு கற்றலுக்கு உதவுதலா? இல்ல மரத்தலா வளர்ச்சியா, முதிர்ச்சியா அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கிறது ஒரு கற்றல் வந்து மற்றொரு கற்றலுக்கு இது உதவுது. இது வந்து நெறைய நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பாக்ஸிங்ல வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அந்த பாக்ஸிங்ல வந்து அவங்க வந்து எடுத்த அந்த பிராக்டிஸ் வந்து நெக்ஸ்ட் அதே வந்து ஒரு ஒரு டிஃபென்ஸ் ஒரு இதுல வரப்போது அந்த பாக்ஸிங் வந்து அங்கேயே ஹெல்ப் ஆகும். ஃபுட்பால் விளையாடி இப்ப வந்து காலுக்கு வேண்டியதுனால எக்சர்சைஸ் குடுக்கும்போது, அதே அந்த இது வந்து மத்த அந்த அந்த ஸ்விம்மிங்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காலோட அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த ஸ்விம்மிங்ல வந்து அவருக்கு வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் வந்து அங்கேயே கிடைக்கும். ஸோ இந்த மாரி விஷயம் வந்து ஒரு கற்றல் வந்து இன்னொரு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து லேர்னிங் போகும்போது, அது கற்றல் மாற்றம் என்ன நம்ம வந்து அது வந்து சொல்றோம். அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதாவது என்ன உள்ளடங்கிய கல்வியில இப்ப நான் பார்த்திருக்கோம் இல்லையா? இது திறமையானவர்கள மட்டுமா? அனைவருக்குமா? ஆண் மாணவர்கள் மட்டுமா? பெண் மாணவர்களுக்கு அப்படின்னா, அனைவருக்கும் சம வாய்ப்பு. அது நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது இன்டகிரேட்டட் நம்ம குடுத்தோம். அப்புறம் வந்து நம்ம பார்த்தோன்னா, இந்த இதுல நம்ம எல்லாமே இப்ப வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் குடுக்குறோம். ஆரம்பத்தில வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஏறக்குறைய அந்த ஒரு அந்த மென்டலி சேலஞ்சுடு இருக்கிறவங்க, பிசிக்கலி சேலஞ்சுடுக்கு வந்து நம்ம தனியா நம்ம குடுத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் குடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, நம்ம எல்லாமே இன்க்ளூசிவா நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாரி விஷயத்த இன்க்ளூசிவ் அப்படின்னா, அனைவருக்கும் சம வாய்ப்புள்ள கல்விய குடுக்கிறது. அப்புறம் படைப்பாற்றலின் முக்கிய அம்சம். மனப்பாடமா, புதுமையா, மறதியா, பயம் அப்படின்னா, புது இந்த புதுமை இது நம்ம குடுக்குறோம். ஏன்னா, கிரியேட்டிவ் பண்றது இல்லையா? படைப்பாற்றல் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டில வந்து ஒரு இன்னோவேஷனா
இல்ல ஒரு சும்மா ஒரு மெமரி பண்றதா? இல்ல வந்து ஃபர்கெட் ஆகுறதா? இல்ல ஒரு ஃபியரா அங்க? ஏன்னா படைப்பாளி சொல்லும்போது நிச்சயமா அங்க வந்து ஒரு இன்னோவேட்டிவ் அங்க இருக்கணும். ஒரு இன்வென்ஷன் அங்க இருக்கணும். ஸோ அது எங்க வேணா புதுமை தான் அங்க வரும். இப்ப லேர்னிங் பை டூயிங் இது வந்த உடனே உங்களுக்கு லேர்னிங் பை டூயிங் வந்து இந்த டூயிங் இருக்குது இல்லையா? இங்க வந்து அந்த டியூபின்னு இருக்கு பாருங்க. இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம ஸ்பியர்மேனுக்கு வந்து ஜி அண்ட் எஸ் ஃபேக்டர் இருக்கு. எஸ் ஸ்பியர்மேன் வச்சோம். இங்க வந்து லேர்னிங் ஜான் டியூபிக்கு வந்து லேர்னிங் பை டூயிங். இங்கேயும் ஒரு டூ இருக்கிறாரு. இங்கேயும் ஒரு டி இருக்கு. டியூபி டூயிங். இந்த டிடி வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஈஸியா நம்ம வந்து அத ரீகால் பண்ணிக்கலாம். இப்ப லேர்னிங் பை டூயிங் வந்து கருத்தை வந்து வலியுறுத்தியவர் யாரு? ஜான் டியூபி. அப்புறம் வகுப்பறியல் வந்து தனிநபர் வேறுபாடுகளை ஆசிரியர் ஏன் வந்து கவனிக்க வேண்டும்? ஏன் வந்து அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் நம்ம நம்ம குடுக்குறோம் இல்லையா? இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி பார்க்குறோம். இண்டிவிஜுவலோட ஒரு டேலண்ட் பார்க்குறோம். அவங்களோட அந்த இன்பில்ட் டேலண்ட் இது ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி அல்லாங்கிற கான்செப்ட் பார்க்குறோமா? இல்ல டைம் வந்து அந்த வீணாகுறதுக்காக பார்க்குறோமா? தேர்வுக்காக மட்டும் பார்க்குறோமா? விதிமுறைக்காக பார்க்குறோமா? அப்படின்னா, நிச்சயமா ஆன்சர் என்ன? எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருமே அவரு அந்த அது அவர்களுடைய ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போல சுற்றுச்சூழலும் அதே நேரத்திலே அவர்களுடைய அந்த என்விரான்மென்டல் இல்லையா? அந்த அந்த நடத்தைகளுமே வேற வேற இருக்கிறதுனால, நிச்சயமா எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இல்லை என்கின்ற நிலையில தான் நாம தனி நபர் வேறுபாடுகளை வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டிய அவசியமா இருக்குது. அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். இத வந்து தொடர்புடையவர் யார் அப்படின்னா ஸ்கின்னர். ஸ்கின்னர் என்ன பண்ணுவாரு? ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பத்தி நான் நெறைய அந்த தியரீஸ் வந்து சொல்றாரு. அப்புறம் முதிர்ச்சி மெச்சூரேஷன் என்பது என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, அனுபவத்தால வந்து நாம வந்து கற்றலா? இயற்கையான வளர்ச்சி செயல்முறையா? தண்டனையா? பயிற்சியானா? நிச்சயமா என்ன வரும்? இயற்கையான வளர்ச்சி செயல்முறை தான். ஏன்னா இந்த முதிர்ச்சி வந்து மத்தவங்க வந்து இம்போஸ் பண்ண முடியாது. மத்தவங்கள பத்தி காப்பி அடிக்க முடியாது. மத்தவங்கள பத்தி அந்த ரோட் மெமரி பண்ணிட்டோம். இல்ல அவங்களோட அவங்கள வந்து ஒரு இமிட்டேஷன் பண்றது மூலமோ, இல்ல வந்து ஒரு ஃபாலோ பண்றது மூலமோ நம்ம மெச்சூர்டா ஆகி இருக்க முடியாது. அப்போ மெச்சூர் இருக்கு பார்க்கும்போது நமக்கு இயற்கையான ஒரு வளர்ச்சி செயல்முறை இருக்கும்போது அந்த முதிர்ச்சி வந்து அங்க நடக்கும். அப்புறம் குழந்தை மைய கல்வி. நம்ம ஸ்டூடண்ட் சென்டர் பார்த்தோம் ஆல்ரெடி. குழந்தை மைய கல்வி வந்து எத வலியுறுத்துது அப்படின்னா, ஆசிரியர் உரையா, மாணவர் பங்கேற்பா, மனப்பாடமா, தண்டனைனா நிச்சயமா எல்லாமே இருந்தாலும், இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து மாணவர் பங்கேற்பு. ஏன்னா மாணவர்கள் இல்லாதனால அங்க ஸ்டூடண்ட் சென்டருக்குன்னா நிச்சயமா மாணவர்கள் அங்க இருக்கணும். குழந்தை மைய கல்வி அங்க தான் இருக்கணும். இப்ப சிறந்த மதிப்பீட்டு முறை எது வந்து பெஸ்ட் ஒரு எவாலுயேஷன் நம்ம இதுவரைக்கும் நம்ம குடுக்கல அப்படின்னா, ஆண்டு தேர்வா, தொடர்ச்சியான அதான் நம்ம சிசிஇ குடுக்குற அந்த மெத்தேடா, வாய்மொழி மட்டுமா, எழுத்துத் தேர்வான்னு கண்டிப்பா தொடர்ச்சியான மற்றும் முழுமையான அதாவது நம்ம காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் கம்ப்ளீட் நம்ம அந்த இந்த எவாலுயேஷன் குடுக்குறோம் இல்லையா? சிசிஇ நம்ம குடுக்குறது. அதுவும் ஆண்டு தேர்வுனா உள்ளே ஆண்டு தேர்வுல போயிருது. அந்த ஆண்டு வரைக்கும் அந்த பையன் என்னென்ன பண்ணான், அந்த மாணவர் என்னென்ன செய்ய நமக்கு தெரியாம போயிரும். வாய்மொழினா ஓரல் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அந்த வெர்பல் மட்டும் தான் பார்க்குறோம். அவனுக்கு ரைட்டிங் தெரியாது. அந்த மெமரி தெரியாது. இது நிச்சயமா தெரியும். இப்ப அவன வந்து கன்டின்யூ எவாலுவேஷன் அங்க அந்த அசஸ்மென்ட் வந்து நமக்கு கிடைக்காது. எழுத்து தேர்வுனா ரைட்டிங் ஸ்கில் மட்டும் பார்க்குறோம். அப்புறம் அந்த அந்த மெமரி வச்சு அவன் என்ன எழுதுறான்னு பார்க்குறோம். அந்த கன்டினியூஸா எவாலுவேஷன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சரியான ஆன்சர் வந்து தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பெண் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஐக்யூ 100 இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் வந்து 100 என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, இது வந்து சராசரிக்கு கீழ் வருதா? சராசரியா இருக்குதா? மிக உயர்ந்ததா? மிக குறைந்தன நிச்சயமா இது வந்து ஆவரேஜ் தான் நம்ம பார்க்குறோம். இதோட அந்த அளவு வந்து வந்து பின்னாடி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம வரும். அப்ப எபோவ் 100 மேல என்ன? இது 140 மேல என்ன? கீழ என்ன? ஈடியட்ங்கிறது யாரு? அப்புறம் இது அது ஒவ்வொருமே இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் யாரு? இதுல வந்து அந்த 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 இன்பில்ட் வந்து அந்த கிஃப்டட் சில்ட்ரன்ஸ்ங்கிறது யாரு? எல்லாமே ஐக்யூல வரும். இப்ப ஐக்யூ 100 மட்டும் நீங்க நோட் பண்ணி வைங்க. 100 வந்து என்ன அப்படின்னா சராசரியா நாம இங்க பார்க்கலாம். அப்புறம் மொழி வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்கு. என்ன சமூக தொடர்பா? தனிமையா? தண்டனையா? இத பார்த்தோனே ஈஸியா கண்டுபிடிச்சு சமூக தொடர்பு. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆறோம், எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஆகணுமோ, எந்த அளவு மத்தவங்களோட கருத்துக்கள் வந்து நம்ம கேட்கிறோமோ, அவ்வளோ வந்து நம்ம மொழி வளர்ச்சியில வந்து நமக்கு வருது. அதனால தான் வந்து நெறைய இன்னும் படிக்காதவங்களுக்கு வந்து நெறைய அந்த இன்னுரை இருக்கும்போது, பல லாங்குவேஜ் வந்து அவங்க ஈஸியா வந்து கத்துக்க முடிகிறது. ஒரு குழந்தைய ஒரு லாங்குவேஜ் வந்து ஈஸியா கத்துக்க முடியுதுன்னா, ஒரு கம்யூனிட்டி ஒரு சமூக தொடர்புனால தான் கத்துக்க முடியுது. தனிமையா இருந்தாலோ, தண்டனை குடுத்துட்டு இருந்தாலோ, ஒரு பியரா இருந்தாலோ நிச்சயமா அவங்களால முடியாது. ஸோ இது வந்து சமூக தொடர்பு இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் குழந்தைகள் வந்து கேள்விகள் கேட்பது எதை காட்டுகிறது? ஒரு கு கு ஒரு குழந்தை வந்து கொஸ்டினிங் பண்றா அப்படின்னா, கொஸ்டின் பண்ணி எத குறும்பா? ஆர்வமா? ஒழுக்கமின்மையா? பயம் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நம்ம வந்து மோரல்லஸ் என்ன பண்ணிடுறோம்னு ஏறக்குறைய நெறைய நேரத்தில வந்து அத அவாய்ட் பண்ணிடுறோம். ஆனா ஏன்னா நம்மளுடைய அந்த டைம் இருக்கலாம். இல்ல அந்த நேரத்தில நமக்கு இந்த வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல நம்ம இருக்கலாம். ஸோ என்ன ஃபீல்ட் ஆனாலும், ஒரு குழந்தைய வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, அதோட மெயின் ரீசன் ஆர்வத்தால தான் கேட்கறாங்க.
ஸோ அந்த ஆர்வத்த வந்து நம்ம ஒரேடியா வந்து நம்ம சப்ரஸ் பண்ணும்போது, அந்த குழந்தை வந்து மற்றவர்கிட்ட அந்த ஆர்வத்தை காட்டுறதுக்கு தயங்குவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு நிலை இருந்தாலும், அந்த நேரத்தில வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு அட்டெண்ட் பண்ண முடியாம இருந்தாலும் கூட, அந்த மாணவர்கள வந்து மறுபடியும் அந்த ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்த சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பிறகு வந்து அவர்களாகவே அந் அவர்களாகவே என்ன பண்ணா, மீண்டும் கேட்கக்கூடிய மாரி ஒரு ஆர்வத்தை தூண்டுவதன் ஒழிய, அவர்கள் வந்து ஆர்வத்தை ஒரேடியா வந்து, "ஓ! இனிமே இந்த மாரி கேள்விய வந்து நாம இந்த ஜென்மத்தில கேட்கக்கூடாதுங்கிற" மாரி அந்த குழந்தையோட மனதில வந்து வராம நாம செய்யக்கூடாது. இது வந்து ஆர்வத்தினால தான் கேட்கறாங்க. அது வந்து குறும்பு கிடையாது. அந்த இன்டிசிப்ளின் கிடையாது. ஃபியர் கிடையாது. ஸோ, அதனால வந்து என்ன வந்து அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். அவங்களோட நல்ல மோட்டிவேஷன் பண்ணணும். அந்த நேரத்தில அட்டெண்ட் பண்ண முடியலனாலும், நெக்ஸ்ட் வந்து 1 ஆர் 2 ஜஸ்ட் ஒரு அடுத்த அடுத்த நேரத்திலயோ, இப்ப நமக்கு ஃப்ரீயா இருக்கும்போது, அந்த குழந்தை கூட நம்மள வந்து இன்வால்வ்மென்ட் இருந்து, அத வந்து நம்ம நிச்சயமா ஒரு கிளியர் பண்ணி வைக்கணும். அப்ப கற்றலின் வந்து சிறந்த ஊக்கி என்ன மாரி குடுக்கலாம்? பயமா, ஆர்வமா, இதுதான். ஏன்னா ஏன்னா ஆர்வத்த வந்து ஏன் நம்ம செப்பரேட் பண்ணக்கூடாதுன்னா, கற்றல வந்து வர்ற காரணத்துக்கு மெயின் என்ன, அதுதான் ஒரு ஹூக்கா இருக்குது, ஊக்கியா இருக்குது. ஸோ இந்த ஆர்வத்த வந்து கம்மியாகும் போது நிச்சயமா கற்றலே எனக்கு நிகழ்துற வாய்ப்பு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாரி கற்றல் வந்து ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் டயக்னோஸ்டிக்கோட டெஸ்ட். இது எங்க பண்றாங்க? எதுக்கு பண்றாங்கன்னு நம்ம பின்னாடி இந்த வீடியோஸ்ல வரும். இப்ப இது வந்து குறைபாடுகள கண்டறிதலுக்கா, அப்புறம் தரவரிசைக்கா, தண்டனைக்கா, செயற்கை அப்படின்னா குறைபாடுகள். இப்ப நம்ம ஈவன் இன்னும் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போனப்ப அந்த அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல போறதுக்குள்ள அந்த டயக்னோஸ் பண்ணியாச்சான்னு கேட்பாங்க இல்லையா? நமக்கு போன உடனே என்னமோ டயக்னோஸ் பண்றாங்க. டயக்னோஸ்ன்னு என்ன? நம்மகிட்ட அந்த நேரத்துல இருக்கிற குறைபாடுகள வந்து நம்ம கண்டறிதல். அப்ப தரவரிசையில இது கிடையாது. தண்டனை குடுக்கிறது கிடையாது. செயற்கை கிடையாது. டயக்னோசிஸ் டெஸ்ட் வந்த உடனே குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறது வரும். அப்புறம் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் எப்போது நடைபெறும்? இது வந்து இறுதியிலா, கற்றல் நடைபெறும் போதா, ஆண்டு முடிவுல இந்த மாரி கொஸ்டின் வரும்போது நம்ம அவசரத்தில பதில் எழுதும்போது, நன்றாக நமக்கு வந்து இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சா கூட, அவசரத்தில நம்ம வந்து ஏதோ ஒண்ணு தவறான பதில் எழுதிருவோம். இது வந்து ஃபார்மேட்டிவ் வந்து என்ன இறுதியில் மட்டும் வருமா? ஆண்டு முடிவுல தேர்வுக்கு பின்னாடி நிச்சயமா கற்றல் நடைபெறும் போது நம்ம ஃபார்மேட்டிவ் நம்ம எவாலுவேஷன் நம்ம குடுக்குறோம். இப்ப சம்மேட்டிவ் வந்து எதுல குடுக்குறோம்? நம்ம வந்து தினமும் குடுக்குறோமா? கற்றல் முடிவிலா? கற்றல் வந்து நடுவிலா? கற்றல் தொடங்கும் முன்ன சம்மேட்டிவ் வந்து எப்பவுமே கற்றலோட முடிவில தான் நாம சம்மேட்டிவ் குடுக்குறோம். இப்ப ஆசிரியரின் முக்கிய பங்கு. இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எது முக்கிய பங்கு நாம நினைக்கலாம்? கற்றலை எழுதணுமா? கற்றலை எளிதாக்கணுமா? தண்டனை வழங்கணுமா? மதிப்பெண் குடுக்கணுமா? என்ன இது நிச்சயமா கற்றலை எழுதல் இருக்குது. தண்டனையும் வழங்கலாம், மதிப்பெண் குடுக்கலாம். ஆனா முக்கியமான பங்கு என்ன அப்படிங்கும்போது, கற்றலை எளிதாக்குதல். எந்த அளவுக்கு நம்ம வந்து கற்றல் வந்து இருக்குதோ, அந்த மாணவனுடைய அந்த வயதுக்கு தகுந்தவாறு, மாணவனுடைய ஐக்யூக்கு தகுந்த மாரி, அதே மாணவனுடைய கற்றல் திறனுக்கு தகுந்த மாறுவாரு. நம்ம அவன எளிமைப்படுத்தி குடுக்குறதுல தான் ஒரு ஆசிரியரோட மிக மிக ஒரு வெற்றியே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்கணும். ஒரு வந்து என்னன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ல என்ன பண்ணா, அவர் வந்து ஒரு சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்கும்போது, ஒரு பிளே வேல குடுக்கும்போது, ஒரு கேமிஃபைல குடுக்கும்போது, நிச்சயமா அந்த ஆசிரியரோட முக்கிய பங்கு வந்து, அங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா அங்க விளங்கும். அது மாணவர்கள் வந்து மிக எளிதாக போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் குடுக்கலாம். மேத்ஸ் சொல்லிக் குடுக்கும் போதோ, இல்ல சயின்ஸ் வந்து ஒரு தியரி சொல்லிக் குடுக்கும் போதோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அறிவியல் எடுத்துட்டான்னா, ஒரு மின்னோட்டம்ங்கிறது என்ன? ஆம்பியர் என்ன? மின் அழுத்த வேறுபாடு என்ன? இதெல்லாம் வந்து வருது. இப்போ ஒரு மின்னோட்டம்ங்கிறது ஒரு ஈஸியா நம்ம எப்படி நம்ம அவனுக்கு புரிய வைக்கணும்? இது வந்து ஒரு ஒரு புவியீர்ப்பு விசைங்கிறத எப்படி வந்து ஈஸியா அவனுக்கு புரிய வைக்கணும்? இதே இந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவனுக்கு மாணவர்கள் வந்து மிக எளிதாக சிம்ப்ளிஃபையா அவனுக்கு புரிய வைக்கும்போது, நிச்சயமா முக்கியமான அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு அவனுக்கு அங்க வாய்ப்பு வந்து அவனே உருவாக்குறான். ஸோ, அதனால ஆசிரியர் முக்கிய பங்கு என்ன இருக்கும்? இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் முக்கியமான கற்றலை எளிதாக்குதல். அப்புறம் மனப்பாட கற்றலை விட எது சிறந்தது பாருங்க. புரிந்துணரணுமா? நகல் எடுக்கணுமா? தண்டனையா? அமைதி இருக்கணுமா? இது எல்லாமே தெரியும். புரிந்து உணர்ந்து கற்றதல். அதுவும் நம்ம லேர்னிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு பார்க்கலாம். இது வந்து சும்மா ரோட் மெமரில போறதுக்குள்ள என்ன இருக்குது? அதோட கான்செப்ட் என்ன? அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறியா? அத வந்து லேர்ன் பண்ணி அது மூலமா ஏதாவது அப்ளிகேஷன் நம்ம பண்ண முடியுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன ஒரு ஒரு சயன்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமென்ட் குடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பெரிமென்ட் வந்து மாணவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவான்? வெளியில வந்து அத அப்ளிகேஷன் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோப் இருக்குது. சோப் வந்து நம்ம என்ன பண்றோம்? ஹாட் வாட்டர், சால்ட் வாட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஹாட் வாட்டர்ல எந்த மாரி ரியாக்ட் ஆகுது? சால்ட் வாட்டர்ல என்ன மாரி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி, அவ ஸ்கூல்ல வந்து படிச்ச அந்த எக்ஸ்பெரிமென்ட்ட வீட்ல வந்து செய்யும்போது, அப்ப ஈஸியா அவனுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும். அப்பவே அவனுக்கு வந்து இது வந்து நல்ல தண்ணி, எது வந்து குடிக்கிற தண்ணி, எது வந்து அந்த உப்புல வர தண்ணி, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? ஏன் வந்து உப்புல இருக்க இந்த உப்பு வாட்டர் இந்த இந்த சால்ட் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கக்கூடாது? ஏன் வந்து நல்ல தண்ணீல வந்து நம்ம
நம்ம ஒரு ஒரு கிளாத்தை வாஷ் பண்ணனா ஏன் அதோட ரியாக்ட் எப்படி இருக்கும்? இது எல்லாமே புரியறதுக்கு அப்ப என்ன வரணும்னா, நிச்சயமா ஒரு புரிந்துணர்ந்து அந்த கான்செப்ட் புரியும் போது நிச்சயமா அவனுக்கு என்ன ஆகும்? அந்த சயின்ஸும் புரியும். அவனுக்கு சப்ஜெக்டும் புரிஞ்சிரும். அடுத்த கட்டத்த வந்து ஒரு இதுல அவன் வந்து போயிட்டுருப்பான். இப்ப பரம்பரை மூலம் கடத்தப்படுவது 4 ஆப்ஷன் குடுத்துருக்கேன் பாருங்க. கண்களின் நிறமா? பள்ளியோட மதிப்பெண்ணா? மொழியா? பாடறிவா? நிச்சயமா பரம்பரை மூலம் நடத்தப்படுவது கண்களின் நிறம். இத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒவ்வொருடைய அந்த இதுவும் கூட வரும். ஏதாவது அந்த பரம்பரையான ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்ட்ரி டூ கண்ட்ரி கூட அங்க நெறைய மாறும். ஃபார் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து தனியா இருக்கு. ஏசியன் தனியா இருப்பாங்க. அப்புறம் ஐரோப்பன், அமெரிக்கன் எல்லாத்திலயும் கூட அவங்களோட அந்த கண்களோட நிறம் வந்து அவங்களுடைய அந்த இனத்த அந்த ரேசிசம் தகுந்த மாரி, அந்த கண்ட்ரீஸ் வந்து டிபெண்ட்ஸ் பண்ற மாதிரி, அவங்களோட ஆரிஜின் குடுக்குற மாதிரி எல்லாமே இருக்கும். இது வந்து பரம்பரை மூலமா தான் கண்களின் நிறம் வந்து அங்கே கடத்தப்படுகிறது. அப்போ ஒத்துழைப்பு கற்றல், கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் இது என்ன வலியுறுத்துது பாருங்க. தனிப்பட்ட போட்டியா? குழு கற்றலா? தண்டனையா? மனப்பாடம் அப்படின்னா, இது நிச்சயமா ஒத்துழைப்பு அங்க டீம் ஒர்க்ன்னு வருது. கோஆப்பரேட்டிவ் வருது அங்க என்ன வரும்? டீம் வந்துரும். அது வந்து குழு கற்றல் இல்லையா? டீம் லேர்னிங். அப்ப அந்த அந்த குரூப் லேர்னிங்ல வரும்போது என்ன ஆகுது? ஒத்துழைப்பு நிச்சயமா அங்கே இருக்கணும். அது இல்ல அப்படின்னா, அந்த குரூப்ல வந்து என்ன வரும்? குரூப் லேர்னிங் வந்து அங்க வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்ப சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், அது ஸ்பெஷல் நீடட் சில்ட்ரன் இருக்குது இல்லையா? இவங்க பள்ளியில வந்து என்ன பொதுப்பள்ளியில் சேர்க்கிறது எதுக்காக நம்ம சேர்க்கிறோம்? அவர்கள் வந்து பிரித்து கல்வியிலயா? இல்ல உள்ளடக்கி கல்வியா? தண்டனை முறையா? திறனாய்வு வகுப்பது நிச்சயம் ஆல்ரெடி நம்ம இத படிச்சிருக்கிறோம். உள்ளார்ந்த கல்வி, உள்ளடக்கிய கல்வி நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப சிறப்பு தேவையுடைய ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ் வந்து நாம பொதுப்பள்ளியில சேர்ப்பதற்கு முக்கிய காரணமே, அவர்கள வந்து மற்றவர்களை வேறுபடுத்தி காட்டக்கூடாது என்பதற்காக தான் நான் பண்ணேன். அதனால அது வந்து என்ன? இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆரம்பத்தில என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து தனியா வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி டோட்டலா பிரித்து கல்வி பண்ணாங்க. அப்புறம் இன்டகிரேட் கொண்டாந்தாங்க. அப்புறம் வந்து இன்க்ளூசிவ் கொண்டாந்துட்டாங்க. அதனால என்ன பொதுப்பள்ளியில அதனால அவங்க எல்லாமே சேர்ந்து படிக்கிறாங்க. இப்ப ஆசிரியர் மாணவர் வந்து ஊக்குவிக்க வேண்டிய காரணம் ஏன் வந்து ஊக்குவிக்கணும்? அது தேர்ச்சி விகிதம் மட்டத்துக்காகா? கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்கவா? தண்டிக்கவா? ஒப்பிடவா? அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு தெரியும். உங்க நமக்கு தெரியும். கற்றல் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக இது என்ன பண்ணணும்னா, மாணவர்கள வந்து ஊக்குவிக்கணும். தேர்ச்சி விகிதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எப்ப வந்து மாணவர்கள ஊக்குவித்து அந்த கற்றல் ஆர்வத்தை தூண்டுறோமோ, அந்த கற்றல் ஆர்வத்தை தூண்டுறதுனாலயே அவனுக்கு தேர்ச்சி விகிதம் வந்து என்ன ஆயிரும்? அது அது பாட்டுக்கு வந்துரும். இது வந்து ஒரு ஆட்டோ பைலட்டா வந்துரும். இப்ப குழந்தையின் உணர்ச்சி வந்து உணர்ச்சி வளர்ச்சிக்கு தேவையானது. ஒரு எமோஷனல் பார்த்தோம் இல்லையா? எமோஷன் டெவலப்மென்ட். இது வந்து என்ன குழந்தையோட உணர்ச்சி வளர்ச்சிக்கு தேவையானது. அன்பும் பாதுகாப்புமா? பயமும் தண்டனையுமா? தனிமையா? அழுத்தம் என்பது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். என்னன்னா அன்பும் பாதுகாப்பும் தான் இதுதான் குழந்தையோட அந்த உணர்ச்சியோட வளர்ச்சி. அதாவது எமோஷனல் டெவலப்மென்ட். அதுன்னு பார்க்கும்போது ஃபியர் அண்ட் பனிஷ்மென்ட் வந்து இதுக்கு வராது. தனிமை வந்து ஐசோலேஷன் வராது. அதே அழுத்தம் அந்த பிரஷர் அங்க வராது. என்ன வருதுன்னா அன்பும், பாதுகாப்பும் தான் இங்க வருது. அப்புறம் நல்ல ஒரு வகுப்பறை சூழல். எதை வந்து உருவாக்கி தருகிறது அப்படின்னா, பயத்தை உருவாக்கி தருகிறதா? கற்றல் ஆர்வமா? சண்டையா? பதற்றமா? நிச்சயமா கற்றலோட ஆர்வத்தை தான் என்ன 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 காட்டுது? ஒரு நல்ல வகுப்பறை சூழல் வந்து கற்றலோட ஆர்வத்தை தான் தூண்டுவதற்கு அது வந்து அடிக்கோலா இருக்குது. இப்ப ஆசிரியர் வந்து மாணவர்கள வந்து ஒப்பிடக் கூடாததற்கு என்ன காரணம்? நம்ம நெறைய பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ் பண்ணி தான் பேசுறோம். டேய் அவன பாரு இப்படி பண்ணிட்டு, இவன பாரு இவன் இப்படி பண்ணிட்டான். அவன் நல்லா எழுதுறா, நீ இன்னும் மார்க் இந்த மாரி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒப்பிடக்கூடாதது. யூ ஷுட் நாட் டூ, டோன்ட் டூ இல்லையா? டோன்ட்ஸ்க்கு என்ன காரணம் பாருங்க. தனிநபர் வேறுபாடு இல்லாதனாலயா? நேரம் இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா இருக்குது. இது வந்து தனிநபர் வேறுபாடுகள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஹிட்டன் டேலண்ட்ல அதனால நம்ம வந்து ஒப்பிடவே கூடாது. இப்ப ரெடினஸ் என்ன ஆகும் பாருங்க. ரெடினஸ் என்ற கருத்து எதுவும் தொடர்புடைய இந்த ரெடினஸ் கருத்து எதுல இருக்குது? கற்றலுக்கான தயார் நிலையிலயா? தண்டனையிலயா? மறதியிலயா? தேர்வு அப்படின்னா, நிச்சயமா ரெடினஸ்ங்கிறது எங்கேன்னா தண்டனைக்கு யாராவது ரெடியா இருப்பாங்களா? அது இல்ல. மறதிக்கு இல்ல. தேர்வு நம்ம பார்க்கலாம். தேர்வுல வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். ஆனா, தேர்வை விட ரெடினஸ் எங்க தேவை? கற்றலுக்கான தயார் நிலை தான் நம்ம ரெடினஸ். இப்ப ரெடினஸ்ங்கிற இந்த வேர்ட்ஸ் வந்து எத நீங்க ரிலேட்டட் பண்ண நீங்க கற்றலுக்கான தயார் நிலை. இப்ப சிறந்த கற்றல் எப்போது நிகழ்கிறது? இறுதியான கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. சிறந்த கற்றல் எப்போது நிகழ்கிறது? மாணவர் வந்து செயல்ல பங்கேற்கும் போதா? இல்ல மனப்பாடம் செய்யும் போதா? அமைதியா இருக்கும் போதா? தண்டனை கிடைக்கும் போதா? நிச்சயமா மாணவர்கள் வந்து எப்போ செயலிலே பங்கேற்கும் போது. ஒரு ஆக்டிவிட்டில வந்து அவங்க எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க. அதனால தான் நம்மளும் கூட நெறைய ட்ரெய்னிங் போம்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம ரிசோர்ஸ் பெர்சன் என்ன பண்ணுவாங்க, யாராவது வாங்க, யாராவது வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. யாராவது வந்து நீங்க இது பண்ணுங்க.
இந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஒரு சார் வாங்க சார், டீச்சர் வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம போய் அந்த ஆக்டிவிட்டிய நம்ம செய்யும்போது, நிச்சயமா அது வந்து ஜென்மத்தில் நம்ம வந்து மறக்காம நம்மளுடைய மனதில வந்து ரொம்ப மெமரி பவர் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த மாரி அப்ப அந்த கற்றல் வந்து எளிதாக நிகழும். ஸோ சிறந்த கற்றலுக்கு மாணவர்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்ல ஆக்டிவிட்டில வந்து என்ன ஆகும் அவன் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டட்ல போய் ஆக்டிவிட்டில வந்து இன்வால்வ் ஆகும்போது நிச்சயமா சிறந்த கற்றல் வந்து அங்கே நிகழும். ஓகே டியர் ஃபிரெண்ட்ஸ், நம்ம இப்போ 50 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. இதுல வந்து என்னென்ன கான்டென்ட்ல வந்து என்னென்ன டவுட்ங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டு, நீங்க கமெண்ட்ஸ் கூட போடுங்க. அப்புறம் நீங்க போடுங்க. அது தொடர்பாக ஏதாவது அடிஷனலா இன்ஃபர்மேஷன் எது வேணாலும், இல்ல நோட்ஸ் எது வேணாலும், இல்ல அது ரிலேட்டடா வேற ஒரு கொஸ்டின் எது வேணாலும் கூட நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி குடுக்கலாம். ஓகே. பை பை. தேங்க் யூ ஒன்ஸ் அகைன். நீங்க சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். யூ வில் சீ த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த ஜஸ்ட் இருக்கிற 2 வீக்ஸ்ல எந்த வீடியோவும் மிஸ் பண்ண வேணாம். இதுக்கு மேல வர்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரிப்பீட்டட் கான்டென்ட் வந்து இருக்காது. உங்களுக்கு இருக்கிற கான்டென்ட்ல வந்து நல்லா சம்மரைஸ் பண்ணி, அதாவது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், த பெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தந்துட்டு வரோம். இது வந்து நிச்சயமா நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வில் சீ ஒன்ஸ் அகைன். தேங்க் யூ. பை பை.